நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அவங்க கண்டிப்பாக நீங்கள் டெய்லி 5 to 6 hours கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் 12th போர்ட்ஸில் நீங்கள் சூப்பரான மார்க்ஸ் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ஒரு சில டாப்பர்ஸ் கிட்டலாம் நீங்கள் அட்வைஸ் கேட்டிங்கன்னா, நாங்களாம் 10 hours படித்தோம், ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி 10 hours படித்தாதான் கண்டிப்பாக உங்களால் 12th போர்ட்ஸில் மார்க் வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுவும் டெய்லி படிக்கணுமா. பட் நான் 12th 584 மார்க்ஸ் வாங்கியிருந்தேன், அதாவது 97.3%. நான் படித்தது சயின்ஸ் குரூப்பு, ஈவன் நான் காமர்ஸ் குரூப் கூட கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. பட் நான் எவ்வளோ நேரம் டெய்லி படித்தேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 hours கிடையாது, 9 hours கிடையாது, 8 hours கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு 5 hours 6 hours 7 hours படிச்சிங்களா ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க? கிடையாது. ப்ரோ ஒரு 4 மணி நேரம்? கிடையாது. அப்போ எவ்வளோ நேரம் தான் ப்ரோ படிச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 3 hours. டெய்லி வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான் நான் படித்தது. பட் ஐ ஸ்டில் ஸ்கோர் 584, தட் டூ இன் 12th ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்டில் என்னால் வாங்க முடிஞ்சுது. வெறும் 3 மணி நேரம் படிப்பு. என்ன ப்ரோ சொல்கிற? எப்படி ப்ரோ 3 மணி நேரம் படித்து அவ்வளோ மார்க் வாங்கினீங்க தானே கேட்குறீங்க? பிகாஸ் உங்கள் எல்லாருக்குமே ஸ்டடி ஹவர்ஸ் தான் முக்கியம்னு இந்த யூடியூப் சேனல்ஸும் சரி, அதே மாதிரி இந்த சொசைட்டியும் சரி, அதே மாதிரி இந்த டாப்பர்ஸோட அட்வைஸும் அப்படி தான் இருக்கும். எல்லாருமே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்டடி ஹவர்ஸ் ஸ்டடி ஹவர்ஸ். அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க தான் முக்கியம், நீங்கள் டெய்லி கண்டிப்பாக எவ்வளோ நேரம் படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், 5 hours படிக்கணும், 6 hours படிக்கணும்னு சொன்னாங்களே தவிர்த்து ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்லி மறைச்சிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாருமே கரெக்டாக எப்படி படிக்கணுன்ற விஷயத்த புரிஞ்சுப்பீங்க. பட் புரிஞ்சிக்க கூடாதுல்ல, நீங்கள் ஓனாக படிக்கக்கூடாதுன்றதுனாலேயே டெஃபினட்டாக அந்த வேவை சொல்லவே மாட்டாங்க யாரும். அது என்ன வே ப்ரோ அப்படின்னு தானே கேட்குறீங்க? சிம்பிள்ரா, ஸ்டடி ஹவர்ஸ் முக்கியம்னு சொன்ன அவங்களுக்கு ஸ்டடி குவாலிட்டியை பற்றி சொல்லவே மாட்டாங்க. ஸ்டடி குவாலிட்டியா அப்படின்னா என்னது ப்ரோ அப்படி தானே கேட்குற? சிம்பிளாக சொல்கிறேன், நல்லா கவனி. நல்லா பாரு, அவங்க எல்லாருமே ஒரு 10 hours படித்தாங்க கரெக்டாக. அந்த 10 hours அட்லீஸ்ட் ஒரு 6 hours படித்தாங்கன்னு வச்சுக்கலாம். டெய்லி அவங்க 6 hours படித்தாங்க. அவங்க டோட்டல் எவ்வளோ வந்துச்சு? ஒரு 590 to 595 வந்துருச்சுன்னு சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் என் டோட்டல் எவ்வளோ? 584. நான் படித்த ஹவர்ஸு வெறும் 3 hours. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ மார்க்ஸு? ஒரு 5லேருந்து 10 மார்க் தான் ப்ரோ டிஃப்ரென்ஸு. கிட்டத்தட்ட அவங்க படித்ததில் நான் பாதி தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு மார்க் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிருக்கணும்? நான் ஒரு 400 மார்க் 500 மார்க் தான் அதிகபட்சமாக எடுத்துருக்கணும் கரெக்டாக. ஆனால் என்னால் எவ்வளோ எடுக்க முடிச்சது? 584 கரெக்டா? ஸோ இந்த இடத்துல நீ எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றதே மேட்ரு கிடையாது. நீ படிக்கிற நேரத்தில் எப்படி படிக்கிற அப்படின்றது தான் மேட்ரு. பட் நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்க, அந்த யூடியூப் சேனல் அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி அந்த டாப்பர் அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்க, ஸ்கூலில் அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்க, அதே மாதிரி டியூஷனில் அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்க, வீட்டில் அவ்வளோ நேரம் படிக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி 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 நாமளும் அதே மாதிரி அவங்கள மாதிரியே படித்தா மட்டும்தான் மார்க்ஸ் வாங்க முடியும் நீங்களே நினச்சிக்கிறீங்க. இதுதான் பிரச்சனையே. நல்லா கவனிச்சு பாரு, நான் 12th படிக்கிறப்ப எனக்கும் இதே மாதிரி தான் அட்வைஸ் வந்துச்சு. நான் நினச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்கலாம்? அதே மாதிரி அவங்கள மாதிரியே படிச்சிருக்கலாம்ல. பட் ஏன் எனக்கு அது தோணலை? பிகாஸ் ஒரே ஒரு விஷயந்தான், நான் ஓனாக திங்க் பண்ணேன். எதுக்கு நான் அவங்க வேவை ஃபாலோ பண்ணணும்? அவங்க வேவை ஃபாலோ பண்ணாதான் என்னால் மார்க்ஸ் வாங்க முடியுமா? என்னோட பொட்டன்ஷியல் எனக்கு தெரியும். அண்ட் என்னால் எவ்வளோ நேரத்தில் குறைஞ்ச நேரத்தில் படித்தாலும் என்னால் மார்க் வாங்க முடியுன்ற நம்பிக்கை. நான் என்ன நம்பினேன்? எந்த யூடியூப் சேனலையும் நம்பலை, எந்த டாப்பர்ஸையும் நம்பலை, யாரையுமே நான் நம்பலை. நான் என்ன நம்பினேன்? போடுற எஃபர்ட்ஸை போடும், அதுக்கடுத்து கடவுள் கொடுக்குறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் எஃபர்ட்ஸ்க்கு நான் என்ன முழுசாக நம்பினேன், அதை தான் நான் உங்களையும் சொல்கிறேன். நீங்கள் உங்களை நம்புங்க, ஓனாக திங்க் பண்ணுங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க எக்காந்து கொண்டும். இதுதான் பிரச்சனையே. எல்லாரும் பண்ணுற வேலையே போய் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படியே நம்ம செஞ்சிடணும், அப்போ தான் நமக்கு மார்க்ஸ் வரும். அவங்க அந்த கைடு யூஸ் பண்ணாங்க, அதனால் நமக்கு மார்க்ஸ் வந்துச்சு. அப்போ நாமளும் அந்த கைடு யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாங்க, ஓகே, அதே மெட்டீரியல் உனக்கு வேலை செய்யுமா ப்ரோ? அவங்க எழுதுனாங்களே ப்ரோ, அவங்களுக்கு மார்க்ஸ் வந்துச்சுல. டேய், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃபு, எல்லாருக்கும் ஒரே லைஃப் கிடையாது. உன் லைஃப்பில் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஏன் ஈவன் கடவுள் உனக்கு அதை விட பெஸ்ட்டாக ஒரு விஷயம் கையில் கொடுத்துருப்பாரு. ஆனால் நீ அதை யோசிக்காமல் இன்னொருத்தங்களே பார்க்குற. ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணு. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல ஸ்டடி ஹவர்ஸ் மேட்ரு கிடையாது, ஸ்டடி குவாலிட்டி தான் மேட்ரு. அந்த 3 மணி நேரம் மட்டும்தான், அதாவது குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி வரைக்கும் 3 hours வரைக்கும் தான் நான் உருப்படியாக படிப்பேன். அதுக்கடுத்து இந்த ஸ்கூல் ஒர்க்ஸு ரைட்டிங் ஒர்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டைம் போயிடும். ஆனால் அந்த 3 மணி நேரம் நான் உருப்படியாக படிப்பேன். இதுதான் மேட்ரு. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க சொன்னாங்க அப்போ நம்ம அவ்வளோ நேரம் புக்கை கையில் திறந்து வச்சுக்கிட்டு எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் மிஷினாடா, கொஞ்சமாதிரி யோசிச்சு பாடுறேன். நீ சிம்பிளாக யோசியேன். டெய்லி 6 hours 7 hours படிக்கிறதுன்றது ஒன்றும் சும்மா கிடையாது. இட்ஸ் ரியலி ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு. சரி ப்ரோ, அப்போ இந்த 6 hours 7 hours படிக்கிறவங்களாம் வந்து ஃபேக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் சத்தியமாக ஃபேக்குன்னு சொல்லலை. ரியல் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம 12th எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுற படிக்கிற அளவுக்கு போர்ஷனும் இல்லை, கொஷின் பேப்பரும் இல்லைடா. அதை தான் நான் சொல்ல வரேன். இதே நீ வந்து ஒரு ஜேஇ எக்ஸாமுக்கோ இல்லை ஒரு நீட் எக்ஸாமுக்கோ நீ படிக்கிறேன்னா டெஃபினட்டாக நீ படிக்கிறது வர்த்துன்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹவர்ஸ் கொடுத்தாதான் உனக்கு அந்த மார்க்ஸ் வரும். நீ வந்து வெறும் 12th போர்ட்ஸ்க்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு படிக்கிறதுன்றது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் சொல்ல, நான் சிபிஎஸ்சிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் சிபிஎஸ்சி சேர்த்து சொல்கிறேன்னா, எஸ் தே ஆஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் டஃப்பாக இருந்தாலுமே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குன்ற ஒரு விஷயம் தான் நமக்கு மேட்ரு. அது ஒன்று தெரிஞ்சால் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் டெஃபினட்டாக எழுதலாம். இதை தான் நான் சொல்கிறேன். அதுவும் நம்ம ஸ்டேட் போர்டு இருக்கிறதுலே இன்னும் ஈஸியான பேப்பர். அதில் 6 hours 7 hours ஸ்டடி உனக்கு தேவையா? அதோட அதை டெய்லி உட்காந்து உன்னால் படிக்க முடியுமா? கொஞ்சமாதிரி யோசிச்சு பாடுறா. நான் 10 hours கணக்கே எடுக்கலை, நான் சொல்கிறது 6 and 7 hours மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இனிமே டெய்லி நீ படிக்க போகிறது வெறும் 3 hours. அந்த 3 hours கரெக்டாக செல்ஃப் ஸ்டடி பண்ணு. 2 hours 3 hours நீ டெய்லி படித்தாலே போதும்டா. ஒன்னால் அசால்ட்டாக 580+ 590+ மார்க்ஸை வாங்க முடியும், நீ என்ன குரூப்பாக இருந்தாலும் சரி. ஓகேவா? பயாலஜிலேருந்து நான் காமர்ஸ் குரூப் வரைக்கும் தான் எல்லாரையும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இனிமேல் ஸ்டடி ஹவர்ஸை நம்பி இருக்காதீங்க, ஸ்டடி குவாலிட்டியை நம்பி இருங்க. ஏன்னா ஸ்டடி குவாலிட்டி தான் மேட்டர்ஸை தவிர்த்து ஸ்டடி ஹவர்ஸ் எதுக்கும் உதவாது. as long as நீ ஸ்டடி குவாலிட்டி பண்ணாத வரைக்கும். புரியுதா? இப்போ என்கிட்ட ஒரு சில பேர் இந்த இது கேட்பீங்க, ப்ரோ வெறும் 3 hours தான் டெய்லி படிப்பீங்களா? யா, நான் 3 hours தான் டெய்லி படிப்பேன். ஆனால் ஒரு எக்ஸப்ஷன், எக்ஸாம் டேஸில் நான் கிட்டத்தட்ட 15-20 hours கூட நான் படிச்சிருக்கேன். என்ன ப்ரோ சொல்கிற? ஓகே, எக்ஸாம் ஹவர்ஸில் அதிகமாக படிக்கணும்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதுக்குன்னு 15-20 மணி நேரமா ப்ரோ? அப்போ மிச்சம் இருக்கிறதே ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் ப்ரோ. இதில் தூக்கமுக்கே சரியா போச்சே ப்ரோ, என்ன ப்ரோ அது அப்படி தானே கேட்குறேன். நல்ல கவனி, நான் ஏன் எக்ஸாம் டைமில் 15-20 hours கிட்ட படிப்பேன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு போர்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க பாரு, டைம் டேபிள் சூப்பராக இருக்கும். ஒரு நாள் ராத்திரி தான் டைம் கொடுப்பாங்க, ஆனால் 2 புக்கு முடிச்சுட்டு வா, ஒரு வால்யூம் முடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது. ஸோ அதனால் நான் அந்த அளவுக்கு படிப்பேன். முதல் ரீசன் அது. ரெண்டாவது ரீசன் என்னதுன்னா, எனக்கு ரிவைஸ் பண்ண டைம் எடுக்கும். நான் ஸ்லோவாக தான் படிப்பேன், அதனால் அவ்வளோ நேரம் படிப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, எப்படி ப்ரோ உங்களுக்கு 15-20 மணி நேரம் படிக்கிறதுக்கு எக்ஸாம் டைமில் அந்த மோட்டிவேஷன் இருக்குது? ஆன்சர் இஸ் ஸோ சிம்பிள்ரா. எல்லா டாப்பர்ஸும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நான் அந்த பப்ளிக்கில் உனக்கு டைம் கொடுத்துருப்பாங்களா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், அந்த 3 நாளோ இல்லை 2 நாளோ தான் தீவிரமாக நான் படிக்கேன் எக்ஸாம் டைமில். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் செகண்ட் மிட் டேர்மில் மட்டும்தான், அந்த எக்ஸாம் டைமில் மட்டும்தான் தீவிரமாக படிப்பேன். மிச்ச நாளில் நான் ஜாலியாக இருப்பேன். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் இல்லாத வீக் டேஸு மற்ற டேஸ் எல்லாமே நான் படிக்கிறதுன்றது அந்த 3 மணி நேரம் தவிர்த்து வேறு எங்கேயும் நான் படிக்க மாட்டேன். ஸ்கூலில் சுத்தமாக நான் படிக்க மாட்டேன். லிட்ரலி எனக்கு படிக்க பிடிக்காது, படிக்கவும் முடியாது. வீட்டில் வந்து அந்த 3 மணி நேரம் தவிர்த்து வேறு எங்கேயும் படிக்க மாட்டேன், எக்ஸப்ட் அந்த எக்ஸாம் டைம்ஸில். அந்த எக்ஸாம் டைம்ஸில் நான் வெறும் 15 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் நான் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் என்னதுன்னா, அந்த டாப்பர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம், ஜூன் கூட கிடையாதுல்ல, ஏப்ரல்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
செப்டம்பர்லேயே போர்ஷனை முடிச்சு எக்ஸாமுக்கு 1க்கு 2க்கு 3க்குன்னு அத்தனை தடவை எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை தடவை எழுதி அவங்க வாங்க முடிஞ்ச மார்க் 590, 95. ஆனால் நான் ஜஸ்ட் எக்ஸாம் டைமில் மட்டும் தீவிரமாக படித்து என்னால் 584 மார்க்ஸை வாங்க முடிஞ்சது. சொல்லு, இப்போ யார் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கா, யார் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான்றது? 590 584 யா மார்க் படி 594, 595, 600 தான் பெருசு, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தா என்னோட எஃபர்ட்ஸ் ரியலி மேட்டர். ஏன்னா நான் அவங்க அளவுக்கு நான் கஷ்டப்படவே இல்லை, நான் ஜாலியாக இருந்து படிச்சிருக்கேன் 12th. பட் ஸ்டில் என்னால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அந்த மோட்டிவேஷன், அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு கிடச்சி. நீங்கள்லாம் அவ்வளோ நாள் படிச்சிங்கடா, நான் அந்த எக்ஸாம் டைமில் மட்டும்தான் எஃபர்ட்ஸ் போட்டு படித்தேன், என்னால் அவ்வளோ மார்க் வாங்க முடியுதுடா அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். தட்ஸ் இட். புரியுதா? அந்த ஹாப்பினஸ், அந்த கட்ஸ், அந்த மோட்டிவேஷனால தான் என்னால் அவ்வளோ நேரம் எக்ஸாம் டைமில் படிக்க முடிஞ்சுது. பிகாஸ் ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹாப்பியாக, ஜாலியாக, ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதும் என்னால் அந்த டைமில் 15 to 20 hours பக்காவாக படிக்க முடிஞ்சதுனால தான் எக்ஸாம் டைமில் இப்போ நான் உங்ககிட்ட தைரியமாக இந்த மார்க்கை சொல்லி பேச முடியுது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இனிமே யாரையும் நம்பாத, எந்த யூடியூப் சேனலையும் நம்பாத. நீ ஓனாக திங்க் பண்ணு, நீ ஓனாக செல்ஃப் ஸ்டடி பண்ணு. யூடியூப்பை ஒரு ஹெல்ப்பாக எடுத்துக்கோ தவிர்த்து அதை ஒரு கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணாத. ஐ மீன் 100% அதையே நம்பி நிற்காத, யாரையும் நம்பாத. இதுதான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. பிகாஸ் தே ஆல்வேஸ் பிலீவ் ஆன் அதர்ஸ் எக்ஸப்ட் தெம்செல்ஸ். அவங்கள நம்பாமல் மற்றவங்கள நம்புனா நீ எவ்வளோ படித்தாலும் அந்த மார்க்கு வராது. இது எல்லா டாப்பர்ஸ்க்கு கிளியராகவே தெரியும். என்னதான் அவங்க மற்ற யூடியூப் சேனல்ஸ், மற்ற டியூஷன் என்ன சேர்ந்தாலும் சரி, அவங்க பண்ணுற முதல் விஷயம் என்ன தெரியுமா? அவங்க 100% நம்புறது அவங்கள மட்டும்தான், மிச்சம் யாரையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ மற்ற சேனல் சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி படிக்க சொல்கிறாங்க, இந்த கைடை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அந்த கைடை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் இவ்வளோ மார்க்ஸ் வாங்குமா, இவ்வளோ எக்ஸாம் எழுதி பார்க்கணுமா, இவ்வளோ நேரம் ரிவிஷன் பண்ணணுமா? த கேம் இஸ் யோர்ஸ். கேமை புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, பர்ஃபெக்டாக அதை அடி, ஜெயிச்சு காட்டு. புரியுதா? அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இனிமேல் ஐ ஹோப் நீ மற்றவங்களை யாரையும் நம்பாமல் ஒன்றை நம்பி நீ ஓனாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நீ படிக்க ஆரம்பிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இனிமேல் ஸ்டடி ஹவர்ஸை நம்பாத, ஸ்டடி குவாலிட்டியை நம்பு. நான் திருப்பி சொல்கிறது அதுதான். எவ்வளோ நேரம் படித்தோன்றது முக்கியம் இல்லை, படித்த நேரத்தை உருப்படியாக படிச்சிருக்கோமா அப்படின்றது தான் மேட்டர். அதை கிளியராக கரெக்டாக புரிஞ்சுக்கோ. ஏன்னா என்னால் திருப்பி இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டப்படுறது. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சொல்ல, லேட் ப்ளூமர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே கேப்பபிலிட்டி இருக்குடா, எல்லாராலையுமே மார்க்ஸ் வாங்க முடியும்டா, இதான்டா ரியாலிட்டி. பட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி கிடையாது. இட் ஆல்வேஸ் மேக்ஸ் யாரால் இதுக்குள்ளே ஃபிட்டாக இருக்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் மார்க் எடுக்க வைக்குமே தவிர்த்து 100% கேரண்டியாக எல்லாரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்காது. இதுதான் ரியல் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ இருக்கிற நிலைமை. பட் நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா நாம தானே ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். பட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணுவீங்களா, அதன் மூலமாக சக்ஸஸ்ஃபுல் ஆவீங்களான்றது உங்கள் கையில் தான். எனக்கு யாரும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண யாருமே கிடையாது. நான் 12th படிக்கிறப்ப நான் ஏங்கியிருக்கேன். பட் இப்போ நீங்கள் 12th படிக்கிறப்ப நான் அட்லீஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ரியாலிட்டியை புரிஞ்சிக்கோ. டைம் இஸ் ரன்னிங் அவுட். உனக்கு திருப்பி இந்த 12th கிடைக்காது. நீ என்ன ஆகணுன்றது உன் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் உன்னோட எபிலிட்டியை காட்டு, நீ யாருன்னு நீ காட்டு. இவ்வளோ நாள் நீ படித்ததை விட்டுரு, அதெல்லாம் மேட்ரே கிடையாது. இனிமேல் நீ எப்படி படிக்க போகிறன்றது தான் மேட்டர். இப்போ என்கிட்ட ஒரு சில பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க, ப்ரோ அந்த 3 மணி நேரம் உருப்படியாக படிக்கிறது எப்படி ப்ரோ? ஏன்னா இந்த ஃபோனு, இந்த டிஸ்ட்ராக்ஷன், இது அதுன்னு என்னை படுத்துதே ப்ரோ, என்னால் அந்த 3 மணி நேரம் கூட ஃபோக்கஸாக படிக்க முடியலையே அப்படி தானே கேட்குறீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், அந்த 3 மணி நேரமும் என் கையில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். என்ன ப்ரோ சொல்கிறேன்? டிஸ்ட்ராக்ஷன்னா மொபைல் ஃபோன். என்னால் மொபைல் ஃபோன் இருந்தால் தான் படிக்கவே முடியும்.
அதை விட ரியாலிட்டி என்னன்னா, என்ன ப்ரோ சொல்கிற, மொபைல் ஃபோனை வச்சு எப்படி ப்ரோ படிக்க முடியும்? படிக்க முடியும்டா. உண்மை சொல்லணும்னா இன்னைக்கு இந்த மொபைல் ஃபோன் என் கையில் இல்லைன்னா இன்னைக்கு என்னால் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமான்னு கூட தெரியல. இவ்வளோ மார்க்ஸை நான் சத்தியமாக எடுத்திருக்க மாட்டேன். உண்மையாகவே அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்னால தான் நான் இவ்வளோ மார்க்ஸும் வாங்கினேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தானே கேட்குறீங்க. நாளைக்கு 10 மணிக்கு அது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இனிமே ஃபோனை டிஸ்ட்ராக்ஷனாக பார்க்க மாட்டீங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் உங்களை மார்க்கு கொண்டு வர போகுது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. நாளைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பிகாஸ் நான் சொல்ல போகிறது எல்லாமே ரியாலிட்டி மட்டும்தான். தட்ஸ் இட் நண்பா. ஸோ நாளைக்கான வீடியோவில் ஒன்று பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்டா. இனிமே முடிவெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ எப்படி படிக்க போகிற, என்ன படிக்க போகிறன்றது எல்லாமே டிசைட் பண்ண வேண்டியது உன்னோட கடமை தான். ஸோ ஆஸ் அ மென்டராக நீ என்னை நம்பி வந்ததுக்கு என்னால் என்ன ரியாலிட்டி சொல்ல முடியுமோ, எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்ல முடியுமோ, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே உனக்கு 100% நான் கிட்டத்தட்ட சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதில் நான் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எப்போ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுறீங்களோ அன்னைக்கு தான் இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்னோட சேனல், இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே உண்மையான இது. ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நம்புகிறேன். ஸோ இப்போ என்னோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 2500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கீங்க. பட் எனக்கு என்ன கவலைன்னா, இது ஜஸ்ட் 2500 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ரீச் ஆயிருக்கு இந்த ரியாலிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் எக்கச்சக்கமான பசங்க இருக்கிறாங்க. 12th இப்போ படிக்கிறாங்க, இனிமேல் அடுத்த வருஷத்துலேயும் 12th வருவாங்க. அவங்க எல்லாருமே இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கணும். ஸோ அது தெரில எனக்கு எப்போ இந்த சேனல் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க, இல்லை இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சொல்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமே கடவுள் கொடுக்கறது தான். ஏன்னா கடவுள் நினச்சா ஒரு செகண்டில் எதையும் மாற்ற முடியும்ல. ஸோ அதே மாதிரி ஐ ஹோப் ஒன் டே இந்த ரியாலிட்டி எல்லாமே மொத்த தமிழ்நாடு பசங்களுக்கும் தெரியும் அப்படின்றத நம்புகிறேன். தெரிய வைப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இந்த சேனல்லையே ஷேர் பண்ணனாலும் பண்ணுங்கள். நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. உண்மையாகவே நான் வந்து எல்லோரும் நல்லா படிக்கணும், அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் என்னால் பண்ண முடியுமோ, நான் படித்த அளவுக்கு, நான் கஷ்டப்பட்ட அளவுக்கு அவங்க படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ண சொல்கிறது. ஸோ இதனால் சொல்லுறது சொல்லிட்டேன்ப்பா. இதுக்கு மேலே நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலை. தட்ஸ் இட். சரி ஓகே நண்பா. சரி எதுக்கு எனக்கு சென்டிமெண்ட்லாம் வேலைக்கு ஆகாது. இதுதான் ரைட். ஓகே, நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ, அந்த டிஸ்ட்ராக்ஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்ற வீடியோவில் உன்னை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் கிரீஷ். பை பாய் நண்பா. ஹோப் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்ட் செட் மாறி நீங்கள் அந்த ஃபீலை கொண்டு வருவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வெளியே வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வர வைக்கிறோம், 200 கட் ஆஃப் எடுக்கிறோம். நட்ஸ். அதுவும் ஜாலியாக படித்து ஸ்ட்ரெயின் எடுத்து ஸ்ட்ரெஸ் எடுத்து டிப்ரெஷனாக இருந்து படிக்க போகிறதில்ல. தேங்க்ஸ் நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு.